ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பைமோட்டுங்கிறது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நிறைய டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வெல்கம் கிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பைமோட்டில். அதோட ஹானஸ்ட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி 10 டேஸ்லேயே ரிசீவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதை அன்பாக்ஸ் பண்ணனோடைய பில் இன்வாய்ஸோடு கொடுத்துருக்காங்க. சூப்பர், வெரி நைஸ். நெக்ஸ்ட் அதை அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஐட்டமும் செக் பண்ணி பார்த்தேன். பில்லு இருக்கிற ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்களா இல்லை வேறு எதாவது மாற்றி கொடுத்துருக்காங்களான்னு. பில்லில் இருக்கிறதே அக்யூரேட்டாக அதே ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஐட்டம் கூட மிஸ்ஸே ஆகலை. அண்டு குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் எக்ஸ்பீரி டேட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்டு பேக்கெட் எதாவது ஓப்பனாக இருக்குது, எதாவது சிந்தி இருக்காதுன்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீட்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் என்னென்னா, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட நம்ம பைமோட்டை கம்பேர் பண்ணி பார்க்கையில் ப்ரைஸ் எல்லா திங்ஸ்க்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பைமோட் ஆப்பில். அண்டு நெக்ஸ்ட் என்னென்னா, ப்ரைஸ் கம்மியாக இருக்கே, குவாலிட்டியாக இருக்காதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாலும் எல்லா பொருளுமே நல்லா குவாலிட்டி ரிச், அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியெல்லாம் இருந்துச்சு. அண்டு நெக்ஸ்ட் என்னென்னா, நான் ரொம்ப பேனிக்காகவே இருந்தேன். நான் அதிகமாக ஆன்லைனில் இந்த மாதிரி கிராசரி ஐட்டம்லாம் ஆர்டர் போட மாட்டேன். நம்ம ஆர்டர் போட்டிருக்கோமே ஃபஸ்ட் டைமு, நம்ம வருமா வராதானே எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் நான் நினச்சதை விட நல்லபடியாகவே பார்சல் ரிசீவ் ஆயிடுச்சு. தேங்க்யூ பைமோட். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, நான் பைமோட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுக்கிறது என்னென்னா, என் பர்சனல் ஒப்பீனியனில் சொல்கிறது என்னென்னா, அவங்க பேக்கிங் குவாலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து பார்சலில் அந்த டேப் வந்து ரேப் பண்ணது வந்து லைட்டாக ஓப்பனாக இருந்துச்சு. அந்த பாக்ஸ் ஓப்பனாக இருக்கிறதுக்கு பைமோட் காரணம்னு சொல்லலை. அண்டு நெக்ஸ்ட்டு கொரியர் அவங்களும் காரணம்னு சொல்லலை. ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டால் நம்ம கிராசரி ஐட்டம் வந்து வெளியில் மிஸ் ஆகாது, நல்லா செக்யூராக இருக்கும். தென் அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த பேக்கிங் குவாலிட்டி மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பைமோட். அண்ட் இதாங்க என்னோடய ஹானஸ்ட்டான ஃபீட்பேக். தேங்க்யூ.